Now let's see BRS, Bank Reconciliation Statement. BRS ல வரும்போது you prepare cash book, cash book ல I am going to confine with the bank column only. Triple column cash book, whatever it may be, I confine with bank column only. Receipts and payment. இது வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவார்னா ஏ ப்ரிப்பேர் பண்ணுவார் in the books of A. If he has the account with his bank IDBI, banker will also prepare. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னா பாஸ்புக். ஓகே, பாஸ்புக்கில் டேட்டு, particulars, and then amount. Date, particulars, and then amount. Right. So இதுல வந்து withdrawal and deposits. Withdrawal and deposit. Okay. Withdrawal, deposit. Finally, you have balance. Later on, balance debit or credit அப்படின்னு நமக்கு இருக்கும். Debit or credit. Okay. When you have the balance in bank column, the amount could be in which side? Maybe in debit side or credit side. Debit side இருந்தால் பேங்க்ல பணம் இருக்குன்னு அர்த்தம். கிரெடிட் சைடில் இருந்தால் ஓவர் டிராஃப்ட், பணம் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ணிட்டேன்னு அர்த்தம். டு பேலன்ஸ் ப்ராட். Clear? By the same time, say ஒரு 10,000 ரூபாய் இருக்கு சார். By the same time, when you go and refer the passbook, that will also shows a balance 10,000. என்ன பேலன்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டா, he says it's a credit balance. பேங்க்ல நான் பணத்தை டெபாசிட் பண்ணி இருக்கிறேன், பேங்க்ல பணம் கேட்டா எனக்கு தந்தாகணும், இஸ் மை அசெட், ஷோஸ் டெபிட் சைட். பேங்கோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட தரணும், அவன்கிட்ட வாங்கியிருக்கிறேன், தர வேண்டியது இருக்கு. ஹி இஸ் லைபிள் டு பே. ஸோ அது லைபிலிட்டி, அவனுக்கு கிரெடிட்டார்ஸ். இவனுக்கு டெபிட்டா இருக்கிறது அவனுக்கு கிரெடிட்டார்ஸ், அவனுக்கு கிரெடிட்டா இருக்கிறது டெபிட். ஓகே, தட்ஸ் அ லாஜிக். யூ நோ தட் கேஷ் புக்ல ரெசிட் சைட் இஸ் நத்திங் பட் டெபிட் சைட்னு தெரியும். பாஸ்புக்கில் கிரெடிட் சைட் இஸ் நத்திங் பட் பேமெண்ட் சைட் இஸ் நத்திங் பட் கிரெடிட் சைட்னு தெரியும். இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க, I deposit, either it may be cash or check receipt from some of my debtor, collected and deposited, whatever it may be, considered as a deposit, cash. Deposit பண்ண உடனே என்ன சொல்லுவேன், 10,000 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் 11,000 ரூபாய் நீ தரணும் அப்படின்னு சொல்கிறேன் பேங்கர் கிட்ட. பேங்கர் என்ன சொல்கிறார், ஆமாம், we have collected the deposit being 1,000, I have to pay 11,000 rupees. Credit balance. Withdrawal being debit and deposit being credit. If I am using 2,000 rupees of the bank balance for making a payment of rent, so by rent paid 2,000 rupees. Odana rent, which is nothing but withdrawal by me for my official purpose, 2,000 rupees debit side. 11,000 after a reduction of 2, it becomes 9,000. Then the credit balance is 9,000. Is that clear? That's how it's happening. Now,
As per my cash book, what is the balance, sir? 10 in the beginning, 1000 deposited, 11, rent paid 2000, 9000 rupees. பேங்க்ல போய் பாஸ்புக்கை வெரிஃபை பண்ணா அங்கே பேலன்ஸ் எப்படி இருக்கு? அதே 9000 இருக்கு. So the balance what I have in my cash book is equivalent to the balance in the passbook also. Both are matching. Both are matching. No issues in that. Both are matching. Clear? இங்கே 1000 அங்கே 1000 match out. Sometimes it may not be matching. Matching ஆகல அப்படி சொன்னாக்க that is called disagreement of the balance as per the cash book as well as balance as per passbook. அந்த disagreementக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. That statement is called bank reconciliation statement. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, என்னுடைய டெபிட் பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரெடிட்டில் இருக்கும், பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரெடிட்னா எனக்கு டெபிட்டாக இருக்கும். அதை முதல்ல ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வி ட்ரை டு ஃபினிஷ் அப் திஸ் அஸ் அ ரூல் ஹியர். அதாவது இஃப் ஐ ஹேவ் த பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தால் என்ன அர்த்தம்? இன் மை கேஷ் புக் இட் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ். அதே சமயத்தில் பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்? கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை கட்டி எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். இஃப் இஸ் பீங் த ஓவர் டிராஃப்ட் as per my cash book it appears in the credit side. ஏன்னா liabilities தானே credit balance. பாஸ்புக்கில் அது என்னவா இருக்கும்? டெபிட் பேலன்ஸாக இருக்கும். there is no any doubt in this. Is that clear? இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு. now இது ரெண்டும் சேமாக இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. now நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்கை இஷ்யூ பண்ணுறேன் எக்ஸ் அப்படிங்கிறவனுக்கு. பேமெண்ட் மேட் டு எக்ஸ் பை வே ஆஃப் செக் 5000 rupees. Now it says duty to deposit that into the bank and encash it. But it takes lots of time. இப்போ எக்ஸுக்கு நான் டெபாசிட் பண்ணது கொடுத்தது மார்ச் மாதம் 31st வச்சுக்கலாம். திஸ் இஸ் as on 31st March 2024. அவன் செக் எடுத்துகிட்டு போனவன் மறந்துட்டான். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறான். பேங்க்கில் ஒரு 2 நாள் ஆச்சு. 15th April தான் அவன் என்கேஷ் பண்ணுறான். நான் கொடுத்தேன், அவன் கொண்டு போய் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணல. அப்போ பேங்க்குக்கு எப்படி தெரியும்? ஸோ பேங்கர் மே நாட் ரெக்கார்ட் தட். அப்போ as on 31st March I had to verify what is the balance in my cash book. What is my balance ன்னு பார்த்தோம்னா என்னுடைய புக்கில் 11,000 இங்கே எவ்வளோ இருக்கு? 7,000. அப்படின்னா 4,000 rupees is the balance we have, balance carried out. பாஸ்புக்கில் போய் கேட்டிங்கன்னா as on 31st March 2024 வரைக்கும் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னா அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னவா இருக்கும்? இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஏன்? அந்த எக்ஸ் போய் பேங்க்ல டெபாசிட் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. ஹஸ் நாட் ப்ரெசென்டட் த செக் ஃபார் என்கேஷிங். பேங்கர் ஹாஸ் நாட் கிவன். நான் பேங்க்கு கிட்ட கேட்குறேன் எவ்வளோ சார் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேங்கர் சொல்லுவார் 9,000 rupees இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ சார் தர வேண்டியது இருக்குது? 9,000. ஏன் கணக்குப்படி நான் எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்கு அவன்ட்டு? 4,000. நவ் இட் இஸ் மிஸ்மேட்சிங். இப்போ இது வரைக்கும் நம்ம லெஜர் டெபிட் கிரெடிட், டெபிட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டுன்னு போடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெபிட்டாகவும் ரைட் ஹேண்ட் சைடில் கிரெடிட்டாகவும் போடுறோம். ஏன் அந்த மாதிரி இங்கே போட மாட்டேங்கிறாங்க பாஸ்புக்கில்? போடலாம் இல்லையா சார்? இந்த மாதிரி போடுறதுல என்ன டிஃப்ரென்ஸ்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் ஒன்லி பை டேலியிங். ஒரு 20 டிரான்சாக்ஷன் கேஷ் புக்கில் இருக்குது. என்ன சார் பேலன்ஸ் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணுவீங்க. அதாவது ரெசிப்ட்ஸை டோட்டல் பண்ணுவீங்க, பேமெண்ட்ஸை டோட்டல் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, எதான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. பேங்க்கில் போயிட்டு சார் என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்னா இருங்க சார் நான் டோட்டல் போட்டு சொல்கிறேன்னா விடிஞ்சிரும். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் வாட் குட் பி த பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலம் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ சார் பேலன்ஸ்? 9,000 சார் டக்குன்னு சொல்கிறேன்னா இல்லையா? that advantage they have because of preparing the passbook in this way. Otherwise they can prepare in this way also. T format la kuda prepare pannalam. The T format A inge follow pannalamna need to know what is the balance for each and every transactions after. Ipa we found out that the balance as per bank passbook is totally different as per the balance as per my cash book. ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது காரணம் என்ன? இது எப்படி நம்ம ரெகன்சிலேஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க
ஒவ்வொரு டெபிட்டும் ஈக்குவலண்டா கிரெடிட் சைடில் இருக்கணும், ஒவ்வொரு கிரெடிட்டும் ஈக்குவலண்ட் டெபிட் சைடில் இருக்கணும். இங்கே டெபிட்ல 10,000 இருக்கு, கிரெடிட்ல 10,000 இருக்கு. நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஃபரன்சஸ். கேஷ்ல ஒரு 1000 rupees டெபிட்ல போட்டிருக்கிறோம், இங்கே 1000 rupees டெபிட்ல போட்டிருக்கிறோம். நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஃபரன்சஸ். கிரெடிட் சைடில் 2000 இருந்தால் இந்த எந்த சைடில் வரணும்? டெபிட் சைடில் வரணும். டெபிட் சைடில் 2000 இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் த டிஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை வாட் ஆர் த மேட்சிங் ஐட்டம்ஸ் ஆர் தேர். மீன்ஸ் இதில் டெபிட்ல இருந்துச்சுன்னா அங்கே கிரெடிட்ல இருக்கணும். அதே மாதிரி கேஷ் புக்ல கிரெடிட்ல இருந்தால் பாஸ்புக்ல டெபிட் சைடில் இருக்கணும். அதெல்லாம் மேட்சிங். மேட்சிங் இருந்தால் தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். அது டிஸ்அக்ரிமெண்ட் காரணம் கிடையாது. இதுவும் டெபிட்ல இருக்கு, அது டெபிட் இருக்குன்னு அர்த்தம், எரர் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆல்சோ எ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்கே இருக்கு, ஆனால் அது எக்ஸ் அங்கே பேரலாக இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 4000 இருக்கு, 9000 இருக்கு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இந்த 5000 ரூபாய். ஆனால் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு ஷார்ட்கட் நான் டீச் பண்ண போறேன். என்ன ஷார்ட்கட்னு பாருங்க. கேஷ் புக், பாஸ்புக், ஒரு ரஃப் ஒர்க். எதெல்லாம் அன்டிக்ட் ஐட்டம், அதாவது ஒரே ஒரு புக்ல இருக்கிறத மட்டும் நான் எழுதி கண்டுபிடிக்கிறேன் எதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. எது மட்டும் ஒரே ஒரு புக்ல இருக்கு? 5000 will be there only in cash book. அது மாதிரி பாஸ்புக்ல இருக்கு, ஆனா ஈக்குவலண்டா கேஷ் புக்ல இல்ல. ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப ஏதாவது மிஸ் ஆனது கேஷ் புக்ல மட்டும் இருக்கு, பாஸ்புக்ல இல்ல. பாஸ்புக்ல மட்டும் இருக்கு, கேஷ் புக்ல இல்லைன்னா அந்த ஐட்டத்தை மட்டும் எடுத்து ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி போட்டுங்க, டி ஃபார்மேட்ல. ஸோ இங்கே டெபிட் சைடில் இல்லாதது எதுவுமே இல்லை. கிரெடிட் சைடில் 5000 இங்கே இருக்குது, அதுக்கு பேரலாக அங்கே இல்லை. அதே மாதிரி பாஸ்புக்கில் கிரெடிட் சைட்லையும் சரி டெபிட் சைட்லையும் சரி ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது எதுவுமே இல்லை. ரைட். சம்மை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொன்னால் கவனிங்க. சம்மை சால்வ் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம்? ஓகே, டேக் எனி ஒன் ஆஃப் த பேலன்சஸ் ஆஸ் த ஓப்பனிங் ஒன். ஏதாவது ஒரு பேலன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த பேலன்ஸ் இருக்கலாம் சார்? Can we start with cash book balance? So balance as per cash book. எவ்வளோ இருக்குங்க? 4000. என்ன பேலன்ஸ் இது? Balance carry down appears the credit na, brought down appears the debit side. So it is a debit balance. Balance brought down எந்த சைடில் இருக்கோ அதுதான் அதோட பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். Now you can start with balance as per anyone. Okay, you have to add opposite side, subtract same side. Suppose if it is being the balance as per cash book arundal, add the opposite side, subtract the same side. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Balance of the other book will be available. Adana sir, same side, opposite side na, we started with what? Debit. In the rough work putting இல்லையா, debit side total எவ்வளவு இருக்குங்க? rough workல debit side. credit side total எவ்வளவு இருக்கு? இது credit total, இது debit total. add the opposite total na என்ன அர்த்தம்? debit இருந்தால் oppositeங்கிறது என்னது? credit. So add credit total எவ்வளவு இருக்கு? 5000 minus debit total, same debit total, அது எவ்வளவு இருக்கு? 0. if you add this and subtract this one, automatically you will get what? இது வந்து என்னது? balance as per the other book. cash book start பண்ணீங்கன்னா pass book கிடைக்கும். if I start with the debit and ends with what? credit. வந்துச்சா? ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒர்க்கிங் நோட் போட்டிங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறது ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை டீகோட் பண்ணி எழுதணும். இந்த 5000 என்ன அர்த்தம்? எக்ஸ். செக்கு இஷ்யூட் பட் ஹி ஹாஸ் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். அவன் போய் கலெக்ஷனுக்கு போகலை. செக்கு இஷ்யூட் பட் ஹி ஹாஸ் நாட் கலெக்டட். ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஏன் இந்த 5000 அப்படிங்கிறது? சார் நீங்கள் பேலன்ஸ் ஆஸ் பர் ஏதாவது ஒரு புக்கு தானே எடுத்துக்க சொன்னீங்க. கேன் ஐ ஸ்டார்ட் வித் பாஸ்புக் சார்? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் வித் தட் ஆல்சோ. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எடுத்தோம்னா எவ்வளோ வருதுங்க? 9000. என்ன பேலன்ஸ் இது? என்ன பண்ண ஆகணும்? ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட்னா கிரெடிட் வந்து எந்த பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்?
டெபிட் சைடில் எவ்வளோ இருக்கு? 0. அப்போ எதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும்? சேம் சைட் கிரெடிட் பேலன்ஸை நம்ம சப்ராக்ட் மீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், which is 5,000. சாரி, சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 9,000 minus 5,000, you'll get what? 4,000. If I start with the credit, and it should be debit balance. இது balance as per passbook னா இது வந்து என்னவா இருக்கும்? Balance as per cash book ஆக இருக்கும். Clear? Any doubts here? Right. Steps for the preparation of BRS. Start with the balance as per cash book or balance as per passbook as usual. அது பேலன்ஸ் என்ன? அது நம்ம இப்போ பார்த்துட்டோம். அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். செகண்ட், லிஸ்ட் அவுட் த டிஸ்கிரிபன்சிஸ். ரஃப் ஒர்க் போட்டு டிஸ்கிரிபன்சிஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அது நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ரஃப் ஒர்க் போட்டாச்சு. ஓகே, now so what we have to do? அந்த ரூல்ஸை கொடுக்கலையோ? சரி, then okay, the next step is all about here. அதாவது இதுக்கு பிறகு ரஃப் ஒர்க் போடுவீங்களே, இதுக்கு பிறகு என்ன பண்ணி ஆகணும்? Start with any one balance, add opposite less same balance of the other book you'll get. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம்னா முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரீட்ராஃப்ட் பண்ணணும். தட்ஸ் அ லாஜிக் ஹியர். ஃபர்ஸ்ட் லாஜிக்ஸ் ஓவர். நவ் இப்போ நான் சொன்னது வந்து என்னென்னா, செக் நான் இஷ்யூ பண்ணேன், அவன் போய் கலெக்ட் பண்ணல. அதே மாதிரி ஒருத்தன் எனக்கு செக்கை கொடுத்தா நான் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணல. ரீசனாக இருக்கலாமா இல்லையா? மறந்துட்டேன், நான் பாட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்த மாதிரி போட்டேன், நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மறந்துட்டேன். அப்போ செக் ரிலேட்டட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். நம்பர் 2, ஐ மே பி கிவிங் சம் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது என்ன சார் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? பீரியடிக்லி ஒன்ஸ் எனக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது சார், அந்தந்த டேட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் ஷேர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன், அது பீரியடிக்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், என் அக்கௌண்ட்டில் வாங்கி கிரெடிட் பண்ணிவிடுங்க. தோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் whether the company gives me dividend or not, I'm not sure, பட் டிவிடெண்ட் கொடுத்தா என் அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு எப்போ தெரியும்? அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒன் இஸ் செக் ரிலேட்டட், ரெண்டாவது வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு அப்பப்போ பேங்கர் மே கிவ் சம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட். ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட். பாஸ்புக் வாங்கி பார்க்குறேன், ஓ 50,000 ரூபாய் போட்டுருக்கேன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரியும். தட்ஸ் கால்ட் பேங்க் கிரெடிட்ஸ். நீங்கள் சில ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுங்க சார், எனக்கு பாஸ்புக் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க சார், இல்லை ஒரு டிடி எனக்கு இஷ்யூ பண்ணுங்க சார் அப்படிலாம் கேட்டுருக்கிறீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஏதாவது சார்ஜஸ் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஐ எம் நாட் அவேர் அபவுட். ஒன்லி ஆன் சீயிங் தட் ஐ எம் அவேர் அபவுட் தட். தோஸ் திங்ஸ் ஆர் பேங்க் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். 3 விஷயங்கள் பார்த்தோம். செக் ரிலேட்டட், செகண்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட், தேர்ட் இஸ் ஆல் அபவுட் பேங்க் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். ஓகே, செக் ரிலேட்டட் அப்படின்னா நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன், ஆனால் அவன் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இஷ்யூ பண்ணிட்டேன், ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? issued, not collected or not presented. Not presented. அவர் போய் கலெக்ட் பண்ணல, இல்லைன்னா ப்ரெசென்ட் பண்ணல. அதே மாதிரி செக்கு ரிசீவ்ட் அண்ட் டெபாசிட்டட், பட் நாட் கலெக்டட் பை பேங்கர். பேங்கர் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஓகே, என்கேஷ் ஆகல. நான் டெபாசிட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, சரி, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். டெபாசிட்டட் அண்ட் கலெக்டட், பேங்க்கும் கலெக்ட் பண்ணிட்டான். ஆனால் ஐ ஃபர்காட் டு ரைட் இன் மை புக்ஸ், நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். கொடுத்த செக்கு டிசானர் ஆகிடலாம். அப்போ நான் பணம் வந்துச்சுன்னு போட்டிருப்பேன், ஆனால் என்கேஷ் ஆகலை அப்படிங்கிறது டிசானர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் யூ கேன் ஃபேஸ். 4 ஆங்கிள். பேங்க் சார்ஜஸ் அண்ட் பேங்க் கிரெடிட்ஸ். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா பேங்க் கிரெடிட்ஸ்.
நம்ம வாங்குற சில சர்வீசஸ்க்கு ஏடிஎம் கார்டு எஸ்எம்எஸ் சர்வீசஸ் 3 மாதத்துக்கு ஒரு முறை அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. Then that is called bank charges. I'm not aware about that. Only after seeing the statement, I'm coming to know that there is some charges. Then we may have the standing instruction receipts and payments also. Standing instruction receipts and payments also. Right. Finally, there may be some errors. Errors concept nam piragu paakalam. These are the sets. These are the sets. Now, I request to try the question number 1 and 2 yourself. 1 நான் சால்வ் பண்ணி காமிப்பேன், 2 நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ளார நீங்கள் 1 and 2 ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வந்து நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன், 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேரெக்டாக எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி வரும்னா அந்த மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப ரேர். அது லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. வேணா 1 ஆஃப் த சம் நான் இப்போ சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் சம். செகண்ட், யூ கேன் ட்ரை இட் யுவர் செல்ஃப் அட் யுவர் ஹோம். ஓகே, அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஸ்டின் எக்ஸாமுக்கு வராது, பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தேவைப்படுது. ரைட். அண்ட் இந்த தேர்ட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் உங்களுடைய எக்ஸாம்ஸில் வரக்கூடியது. வில் சி தட் சப்சிக்வெண்ட்லி. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Question number 1. Question number 1. On 31st March 2018, bank account of Mr. Singar did not agree with the balances as shown by his passbook on the date. Entries in the cash book and passbooks for the month of March disclosed as follows. Okay, இது cash book. இது cash book. Okay. To simplify, I just skip the dates. இது பாஸ்புக். Is it readable? எல்லாமே கிரெடிட்ல இருக்கனால அதை நான் கிரெடிட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ரீடபிள் வந்துடும். ரைட். ரீடபிள் தானேப்பா? ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த செம்ம இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ரஃப் ஒர்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்? Cash book and passbook. Cash book and passbook. This is all about rough work. Cash book la debit sale இருந்தால் அந்த கன்சர்ன் புக்ல கிரெடிட் சேல வரணும். காலையில் வந்து எப்படி நீ கொட்டா விடுற? வந்தது காமன் நேரம் லேட்டு. உனக்கு சத்தியம் அது புரியாது. என் கிளாஸ் ஃபஸ்ட்டு செஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல அந்த லெக்சர்லேருந்து கேட்டால் ஒரு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. கவனி. So you joined, you are coming. Right. I collected the fees, I am teaching. Now, debit sale. Opening balance 10,000 ரூபாய் இருக்குப்பா. அதுக்கு ஈக்குவலண்ட் அங்கே என்ன இருக்கணும்? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும். இருக்கு. Both are matching. Not a reason for the disagreement. Match ஆச்சு. இதில் டெபிட், அதுக்கு கிரெடிட் இருக்கணும். இங்கே 5,000 ஏ லிமிட்டட் டெபிட்ல இருக்கு, அங்கேயும் இருக்கு. இங்கே 5,000 டெபிட்ல இருக்கு கேஷ், இங்கேயும் டெபிட்ல இருக்கு கேஷ். பிஎன்கோ 6,000 டெபிட்ல இருக்கு, இங்கே பிஎன்கோ கிரெடிட்ல இருக்கு. கரெக்ட். சிஎன்கோ டெபிட்ல இருக்கு, அங்க சிஎன்கோ இல்லை. ரீசன் 1 ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். எக்ஸ் லிமிடெட் பேமெண்ட் பண்ணியிருக்கிற 4,000 600,001 நம்பர். ஓகே, இங்கே யூ கேன் கிவ் அ டிக் மார்க். மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 6,000 இருக்கு, இங்கே ஒரு வித்ட்ராயல் 6,000 இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் 3,000 இங்கே இருக்கு, அங்கே ஈக்குவலண்டா இல்லை.
So second reason for the disagreement. Balance as per the cash book 17, but balance as per the passbook, the balance is 12,950. Matching ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும்? Balance as per ஏதாவது ஒரு பேலன்ஸ் எடுத்துக்கலாம். I can start with the cash balance. Cash balance எவ்வளவு இருக்கு? 17,000. Add what? இது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பேலன்சஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டெபிட் சைடில் இருக்கிறத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். டெபிட் பேலன்சஸ். அப்போ த அல்டிமேட் வேல்யூ வாட் யூ கெட் இஸ் நத்திங் பட் டெபிட்டாக இருந்தால் இது வந்து என்ன இருக்கணும்? கிரெடிட்டாக இருக்கணும். இங்கே கேஷ் புக் பேலன்ஸ்னால் இது என்னவா இருக்க முடியும்? பேலன்ஸ் as per பாஸ்புக். பேலன்ஸ் as per பாஸ்புக். Is that clear? கேஷ் புக்கில் டிக் ஆனது இருக்கு, டிக் ஆகாதது ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னேன், அதை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாஸ்புக்கில் டிக் ஆனதை விட்டுருங்க, டிக் ஆகாம இருந்துச்சுன்னா தட் இஸ் த ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். அதெல்லாம் என்னென்ன இருக்கு? வித்ட்ராயல்ல இஎம்ஐ டிடெக்டட், மூணாவது ரீசன். இஎம்ஐ டிடெக்டட்னா பீரியடிக்லி ஒன்ஸ் நீங்கள் 5ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதி வந்துச்சுன்னா 3000 டிடெக்ட் பண்ணிட்டே போயிடுங்க சார் அப்படின்னு. இஎம்ஐ தே ஹவ் டிடெக்டட், ஸோ ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட் சிச்சுவேஷன். செக்கு நாலாவது 2006-0002. நான் என்ன பண்ணியிருப்பேன்? செக்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? யாருக்கோ இஷ்யூ பண்ணிட்டேன், நான் மறந்து போயிட்டேன், அவன் போய் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். நான் ரெக்கார்ட் பண்ணல, அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். அந்த மாதிரி இருக்கலாம் ரீசன்ஸ். செக் ரிட்டர்ன் டிசானர், பியோட செக் டிசானர் ஆயிடுச்சு. ஃபிஃப்த் ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். செக் ரிட்டர்ன் சார்ஜஸ், ரிட்டர்ன் ஆனதுக்காக ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டார், பேங்க் சார்ஜஸ், பேங்க் டெபிட்ஸ். 6. கிரெடிட் சைடில் 5,000, 5,000, 1,000. டிவிடெண்ட் ரிசீவ்டு, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எனக்கு வந்த பணம். நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷேரு அவன் எனக்கு டிவிடெண்ட் கொடுத்தா வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. சொன்னது எனக்கு தெரியும், பாஸ்புக் எடுத்து பார்க்குறேன், 1000 ரூபாய் டிவிடெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு பண்ண தெரியும். டீலிமிட்டட் அதே மாதிரி. டீலிமிட்டட் எனக்கு தெரியாமல் கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியல. மேபி 8. டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன ஏன் பணம் தராமல் இருக்கிற? சார் நான் அன்னைக்கே டெபாசிட் பண்ணிட்டேன் சார், உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியா, பார்த்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா 7,000 ரூபாய் இருக்கா இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ட் லேட்டர் ஆன் இன்ட்ரெஸ்ட், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. 9th ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். 9 ரீசன்ஸ் அப்படி. கேஷ் புக்கில் டெபிட் சைடில் ஒரு 3000. இது எதுக்கானது? செக் ரிலேட்டட். ஓகே, இங்கே ஒரு 3000 இருக்கு. இது வந்து என்னது? ஆல்சோ செக் ரிலேட்டட். பாஸ்புக்கில் இங்கே ஒரு 3,000 இருக்கு. அது வந்து என்னது? டெபிட்டு கிரெடிட், டெபிட்டு கிரெடிட்டு, டெபிட்டு கிரெடிட். ஆனால் இங்கே டெபிட் அப்படிங்கிறது ரெசிட்ஸு, கிரெடிட்டுங்கிறது பேமெண்ட். பாஸ்புக்கில் டெபிட் அப்படிங்கிறது பேமெண்ட், கிரெடிட் அப்படிங்கிறது ரெசிட்ஸ். நவ் இதெல்லாம் டெபிட் சைடில் எவ்வளோ இருக்கு? 3,000. இஎம்ஐ 3,000. அடுத்தது செக் ரிலேட்டட் 2,000. அடுத்தது செக் ரிலேட்டட் டிஸ்ஹானர் வேல்யூ பீயிங் 6,000. செக் ரிட்டர்ன் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ், டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் சார்ஜஸ் 100. அதே மாதிரி கிரெடிட் சைடில் டிவிடெண்ட் ரிசீவ்டு இருக்கு. டிவிடெண்ட் ரிசீவ்டு 1,000 அண்ட் டீலிமிட்டட் 7,000 and interest 50. Total all the debits and credits, come on. 11,100 in the debit side. Credit side total 11,050. மேல 3,000 இருக்கே. 11,050. அப்ப இது எவ்வளோ? ஏன் தப்பு பண்றீங்க? டெபிட்னா எல்லாமே சேரணும் இல்லையா? அப்படித்தானே சொன்னேன். 14,100. ஸோ டெபிட் பேலன்ஸை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், கிரெடிட் பேலன்ஸை ஆட் பேக் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குது? 11,050. அப்போ ஃபைனல் வேல்யூ எவ்வளோ வருது? 13,000.
போடு, கால்குலேட்டர் போடு. கால்குலேட்டர் இருக்கா இல்லையா? கால்குலேட்டர் போடு. ஏன் நம்பர் 10 15 நம்பர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? 13,950. ஆனா எவ்வளவு இருக்கு? இன்னும் ஒரு 1000 ரூபாய் இடிக்குது. Now you have to find out the other reason. இது எதுலலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, now listen. ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட டோட்டல் எவ்வளவு வருது? கால்குலேட்டர் மொபைல், நீ மொபைல் எடுத்து உள்ளாரவே மதர் 29 தான் இருக்கு. ஆக்சுவல் டோட்டல் இஸ் 29,000. இது மாதிரி எல்லா தப்பும் கண்டுபிடிக்கணும், தேடணும். இதில் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிடச்சிருச்சு. நம்ம நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல, எல்லாமே செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு 1,000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ப்ராக்டிகல் லைஃப். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஓவர் கேஸ்டிங் நடந்திருக்கு. எந்த சைடில் ஓவர் கேஸ்டிங் நடந்திருக்கு? அப்போ டெபிட் சைடில் அதிகமாக போட்டதை தானே அர்த்தம். அப்போ அந்த டெபிட் சைடில் 1000 ரூபாய் அதிகமாக போட்டிருக்கிறீங்க. இது ஓவர் கேஸ்டிங். ஸோ ஓவர் கேஸ்டிங்காக இருந்தால் எந்த புக்கில் எந்த சைடில் இருக்கோ சேம் சைடில் போடுங்க. சேம் சைட் சேம் புக். அந்த எரர் அண்டர் கேஸ்டிங்காக இருந்தால் சார், ஒரு சைடில் அண்டர் கேஸ்டிங்னா அது இட்ஸ் நத்திங் பட் த ஓவர் கேஸ்டிங் ஆஃப் த அதர் சைட். டெபிட் சைடில் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா அதர் சைடு ஓவர் கேஸ்டிங் மாதிரி தானே. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஆப்போசிட் சைட் இந்த சேம் புக். சேம் புக்னா கேஷ் புக்னா கேஷ் புக், சேம் புக். ஸோ அண்டர் கேஸ்டிங் ஓவர் கேஸ்டிங்கோட ட்ரீட்மெண்ட் இதுதான். ஆல்சோ given here. Apart from that, check related and bank related debits and credits, standing instruction related, and finally overcasting is posted in the same side, but undercasting is posted in the opposite side. Is that clear? So இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? overcasting அந்த சைடில் போடுறோம். அப்போ இது 14,500 பதிலாக இப்போ என்ன மாறிடும்? 1400 பதிலாக 1500. ஸோ இங்கே 1500. Then the final balance being 12,950. You got that balance of passbook. இதுவே இப்படி எழுதுங்களேன். பேலன்ஸ் as per பாஸ்புக் 12,950. இது என்ன பேலன்ஸாக இருக்கு? கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? டெபிட் ஆட் பண்ணோம். எதை சப்ராக்ட் பண்ணோம்? கிரெடிட்டை சப்ராக்ட் பண்ணோம். டெபிட் பேலன்ஸோடைய டோட்டல் எவ்வளோ இருக்கு? 1500 ஆட் பண்ணுங்க. கிரெடிட் சைடோட டோட்டல் 1150 சப்ராக்ட் பண்ணுங்க. ஃபைனலி யூல் கெட் பேலன்ஸ் as per கேஷ் புக். கிரெடிட் இருந்துச்சுன்னா இது டெபிட். வாட்ஸ் த வேல்யூ? I think you will be getting 17. Is that clear? You understand the logic? Clear? Shall I move on to the next one? Clear? Question number 2 உங்களை போட சொன்னேன். Let's move on to the question number 4. Question number 4. Now, nine வரைக்கும் and 10 to 12.
எப்படி பண்ணுவீங்க reconciliation? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஒர்க்கிங் நோட், cash book, passbook, rough work, debit side, credit side, balance as per என்ன பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க? from the following particulars prepare bank reconciliation statement showing the balance as per cash book as on this date. அப்ப we have been given passbook balance first of all. வேல்யூ எவ்வளோ? 8000. இது டெபிட்டா கிரெடிட்டா? பாஸ்புக்ல பணம் இருக்கு பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட்னா ரிவர்ஸ்ல இருக்கும். பணம் இருக்கு அப்படி சொன்னாக்க இது எந்த பேலன்ஸா வச்சுக்கலாம்? add what? debit balance minus credit balance, then finally you will get balance as per cash book. okay, ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் த பேமெண்ட் இன் பை பேங்க். நான் செக்கை கொடுத்துட்டேன், நான் 1000 ரூபாய் போட்டேன், ஆனா பேங்கர் இன்னும் போடல. நான் போட்டேன், பேங்கர் போடல. செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நான் இஷ்யூ பண்ணிட்டேன், ஆனா அவன் போய் பேமெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணிக்கல. நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். அப்ப ஏன் புக்ல இருக்கும், பாஸ்புக்ல இருக்காது. ஏதாவது ஒண்ணுல இருந்துச்சுன்னா அதான் ரீசன் ஃபார் தி டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னேன். எது எந்தெந்த இடத்துல ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வரேன். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் வித்வுட் ரெக்கார்டிங் கேஷ் புக். நான் போய் செக்கை டெபாசிட் பண்ணிட்டேன், ஆனா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்ப யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்? பேங்க்ல இருக்கும், பாஸ்புக்ல இருக்கும். வேல்யூ 600. டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். பேங்கர் டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணிட்டார், அவருடைய புக்ல ரெசிட் சைட்ல இருக்கும். எந்த சைடு? டெபிட் சைடு தான் அவனுக்கு ரெசிட் சைட். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்ஷன் எவ்வளவு வேல்யூ? அவர் கலெக்ட் பண்ணிட்டார், எனக்கு தெரியாது. ஓ 100 rupees. இப்போ இந்த 700 என்னது? செக் இஷ்யூ டு கிரெடிட்டர்ஸ் பட் நாட் ரெக்கார்ட் இன் தி கேஷ் புக். சாரி, நான் இஷ்யூ பண்ணிட்டேன், இஷ்யூ பண்ண பேமெண்ட் சைட்ல போடணும், ஆனா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அவன் போய் கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டான். இப்போ பேங்க்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு? பேங்க்ல. எவ்வளவு வேல்யூ? 700. டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்கர், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்ஷன். சொன்னேன், அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற சார், ஷேர்ஸ்ல வாங்கி வச்சிருக்கேன், டிவிடெண்ட் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெசிட்ஸ், டிவிடெண்ட் ரெசிட் வித்தவுட் மை நாலேஜ். வாங்கி பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் இன்னும் வாங்கி பார்க்கல, அதனால எனக்கு தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ணல. debtors directly deposited into bank but not recorded. One of my debtors அவன் போய் அக்கௌண்ட்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணா எனக்கு தெரியவே இல்லை, சொல்லவே இல்லை. பார்த்த பிறகு ஓ அவன் போட்டானா அப்படின்னு தெரிய வருது. அப்ப பேங்க்ல எங்கிட்டு இருக்கும்? ரெசிட் சைட். இது ரெசிட் சைடு, பேமெண்ட் சைட். இது பேமெண்ட் சைட், ரெசிட் சைட். அப்ப பேங்க்ல ரெசிட் சைட்ல வந்திருக்கும். எவ்வளவு வேல்யூ? 2000. Debit side of cash book was undercast by 1000. Debit side la undercast பண்ணிட்டாங்க cash book ல. Overcast in the same side, undercast na opposite side. So the value being here. Undercast in debit side, value being 1000. Bank charges debited in passbook. Bank charges அவன் டெபிட் பண்ணிட்டான், எனக்கு தெரியல. டெபிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 9th one bank charges. எவ்வளோ? 50. எனக்கு தெரியல, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பேங்க் மெட் பில்ஸ் பேயபிள் ஃபார் ₹1000 அண்டர் அட்வைஸ் டு த ஃபர்ம். அண்டர் அட்வைஸ் நாம அட்வைஸ் கொடுத்துருக்குறோம். அவர் வந்து பில்ஸ் பேயபிள பேமெண்ட் பண்றாரு. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட். பேமெண்ட் சைடில் என்ன ஆயிடுச்சு? பில்ஸ் பேயபிள் மெட். சார் நான் ஒரு பில்லு கொடுத்துருக்கிறேன், மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு அவன் வந்து கேட்டனா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக வந்து 31ஆம் தேதி வந்தான், கொடுத்துட்டாங்க பேங்க்கில். 31ஆம் தேதி ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாது. மறுநாள் வந்து சொன்னாங்க, அது 2ஆம் தேதி வந்து சொன்னாங்க. அப்பதான் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. A bill for ₹2000 discounted for 1990 returned dishonored by bank, noting charges being 10. பில்லை நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே, 11th one என்னுடைய சைடில் ரெசிட் சைடில் போட்டுருந்துருப்பேன். பேங்கர்
எந்த சைடில் போடுவார்? இந்த சைடில் போட்டிருப்பார், ரெசிட் சைடில் போட்டிருப்பார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டிஸானர் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணுவாரா இல்லையா? ஸோ இங்கே போடணும் டிஸானர். டிஸானர் எவ்வளோ? எவ்வளோப்பா வேல்யூ? எவ்வளோ? 2010. வெரி குட். பில்லோட வேல்யூம் சரி, நோட்டிங் சார்ஜும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நம்மகிட்ட வசூல் பண்ணுவார். உங்களுக்கு எத்தனை 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க குழப்பறதுக்காக. நீங்கள் 1990யோட 10 ஆட் பண்ணிடுவீங்களா, இல்லை 2000ஓட ஆட் பண்ணுமா? 2000 1990னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 10 rupees வந்து டிஸ்கவுண்ட். ரிவர்ஸ் பண்ணும்போது 8,2000 நீங்கள் எனக்கு தந்தாகணும், ப்ளஸ் நோட்டிங் சார்ஜஸ் இருக்கு 2010 கொடுத்தாகணும். இங்கே போடும்போது 1919 போட்டுருந்துருப்பாங்கப்பா, அது நமக்கு தேவையில்லை. என்ன காரணம்? நான் பில்லை கொடுத்தேன், அவனும் பில்லு வாங்குறதாக எழுதிட்டான் 1990. என்கேஷ் பண்ணும்போது டிஸானர் இருக்கு. அப்போ இது ரீசன் கிடையாது ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். ஆனால் டிஸானர் ஆனது மட்டும்தான் ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். த லாஸ்ட் ஒன், a bill for ₹1000 discounted with the bank is entered in the cash book without recording the discount charges. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? ₹100 எக்ஸஸாக போட்டேன். ஓகே, 12th one டிஸ்கவுண்ட். ஓவர் கேஸ்டிங் மாதிரி. ஓகே, ஓவர் கேஸ்டிங் எப்படி போட்டிருக்கணும்? ₹100 டிஸ்கவுண்ட் காலத்துலையும் ₹900 பேங்க் காலத்துலையும் போட்டிருக்கணும் இல்லையா? பில்லு ரிசீவ் பண்ணும்போது, டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்? ₹1000 போட்டேன். ஆனால் பேங்க்ல எவ்வளோ போட்டிருக்கிறாரு? 900 போட்டிருக்கிறார். அந்த ₹100 நான் எங்கே போட்டிருக்கணும்? டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டிருக்கணும். மிஸ் பண்ணிட்டு ₹1000 பில்லுக்கு ₹1000 நான் போட்டேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட் ஆகுது? ₹100 only. Only the ₹100 is the mismatching item. Come on, total the debit side and total the credit side. Make it faster. எல்லாமே ஆட் பண்ணும். இங்க இருந்து இது வரைக்கும் இங்கே வந்து 2008 இங்க வந்து இங்க ஒரு ரெண்டு நம்பர் இருக்கே. 4000 960 860 1750 1000 2010 இன்னொரு 100 இருக்கு. டிவிடெண்ட் ரிசீவ்டு இல்லையா? ஆப்போசிட் சைடில் போட்டுருக்கணும். சாரி, ரெசிட் சைடில் போடணும். பேசிட்டே தப்பா போட்டேன் பாருங்க. டிவிடெண்ட். ஓகே, சாரி. 61 should be here. இப்போ எவ்வளோ வருது வேல்யூ? 4860. And credit side total. So debit side la 4860, credit side la 4200. இதை ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா the ultimate value being 8660. கிளியரா? சிம்பிளா இருக்கா? இது எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலும் சரி இந்த ரஃப் ஒர்க் வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும். ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டாக போடும்போது என்ன பண்ணோம்? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் 8000 கிரெடிட், ஆட் check deposited but not collected or credited, the value being 1000. ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட், செக் டிஸ்கவுண்ட் included in bill value, included in bill value 100. This will be check issued but not recorded in cash book, value being 700. Bank charges without my knowledge 50. Bills payable honored without my, as per its standing instruction. Bills payable paid as per standing instruction 1000. Bills dishonored 2010 4860 minus
check issued but not presented for payment, 500. And undercast of debit side, 1000. Check credited in passbook but not in cash book, value being 600. The 2000 என்னப்பா? Debtor directly deposited, debtor directly paid into bank without my knowledge, value 2000. Dividend collected as per the standing instruction 100, total value 4200. The final value being 8660. Credit இருந்துச்சுன்னா ending வந்து debit, passbook balance and the cash book balance. So second question is assignment. Try to solve that. பார்த்து ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டீங்களா? அதை ஓகே, பார்க்காம இருந்திருந்தால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா அது திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அது முக்கியமான குழு என்னங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படி சொன்னாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, நோ இஷ்யூஸ் தென். Most probably I may try to finish up that entire thing by the next